ஜீல் ஹீலிங் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரெக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ காரிடர். இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். இந்த மெசேஜ் பார்க்கறதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷனில் 8888 8888 8888 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். இந்த ஏஞ்சல் நம்பர் என்ன உங்களுக்கு மீனிங் கொடுக்குது அப்படின்னா, நீங்கள் எங்கேயாவது அடிக்கடி பார்த்தீங்கன்னாலும் சரி, இல்லை நீங்கள் டைப் பண்ணுறப்பவும் இந்த விஷயத்த மனசில் நினச்சி டைப் பண்ணுங்கள். உங்களோட லவ் லைஃப்பை ரொம்ப பெட்டர் ஆக்குறது, நீங்கள் ஃபேமிலி ரீதியாக ஏதாவது பிரிஞ்சிருந்தீங்க, இல்லை வேறு ஊரில் இருக்கீங்க, இல்லை பேசாமல் இருக்கீங்க, இல்லை ஒரு பிரேக்கப் ஆயிருந்திருக்கு, பேசணுன்ற ஒரு இதே இல்லாமல் ஒரு பிரச்சனைகளில் நகர்ந்துருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் எல்லாம் இந்த 8888 உங்களுக்கு அடிக்கடி கண்ணில் பட்டுட்டே இருக்குது அப்படின்னா, இது அகெயின் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் லவ் லைஃப்பில் ரீயூனியன் ஆகிறதுக்கான சான்சஸ் ஏற்படும். அது உங்களோட லைஃப்பில் பெட்டராக இருக்கும். இப்போ உங்களுக்கு அந்த டைம் பீரியடில் வரக்கூடிய லவ் லைஃப் உங்களோட லைஃப்பில் ரொம்ப பெட்டர் ஃப்யூச்சரை கொடுக்கும். இது எல்லாமே 8888 ஏஞ்சல் நம்பரோட மீனிங். ஸோ இதை நீங்கள் மைண்டில் உங்களோட ரிலேஷன்ஷிப் பெட்டராக இருக்கணும்னு நினச்சி, ரீயூனியன் ஆகணும்னு நினச்சி டைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ஏஞ்சல்ஸ் நம்பர்லாம் பயங்கரமான மாற்றத்தை நம்மளோட லைஃப்ல கொடுக்கக்கூடிய நம்பர். இது நமக்கு அந்த பிராப்தம் இருக்கப்பதான் பார்க்கவும் செய்வோம். இது நிறைய விஷயங்கள், நிறைய புக்ஸ். இப்போ இங்க பாருங்க, இங்க ஒரு புக்ஸ். இப்போ நான் இந்த புக்கை பார்த்து தான் நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ உங்களுக்கு என்ன நம்பர் சொன்னேன்? 8888. இந்த 8888ஓட மீனிங் பாருங்க, அவ்வளோ அழகா. இப்போ நான் உங்களுக்கு என்ன சொன்னனோ அதெல்லாம் இதுக்குள்ள இருக்கும். ஸோ இது ஒரு புக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி பல புக்ஸ் இருக்கு. நல்ல நல்ல ஆத்தர்ஸ்லாம் ரொம்ப சூப்பரா நமக்கு இதுல சொல்லி காமிச்சிருக்காங்க. இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆத்தர், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆத்தர். இவங்க ரொம்ப கிளியரா அந்த எக்ஸ்பிளனேஷன் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினதெல்லாம் நம்மகிட்ட சொல்லுவாங்க. அதுதான் நமக்கு பெட்டராக ஒர்க் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஏனோ தானோன்னு படித்து சொல்கிறத விட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி, எனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ எல்லாம் எனக்கு 25 வருஷமாக இது என்னன்னே புரியாத காலத்துலேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டுருந்தேன். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்த நம்பர்ஸ்லேருந்து நான் உங்களுக்கு பாதி விஷயங்களை சொல்கிறேன். புக்ஸில் அதுக்கு மேலே அருமையாக அவங்க பண்ணின எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நமக்காக சொல்லியிருப்பாங்க. இது ஒன்று மட்டும் புக் இல்லை, நிறைய புக்ஸ் இருக்குது, நிறைய ரிசர்ச் இதெல்லாம் பண்ணி அதிலிருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் நம்பி யூஸ் பண்ணி பாருங்க, நிறைய சேஞ்சஸ் இருக்கு. இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் எல்லாம் அதே மாதிரி பார்க்குறவங்க தான் என்கிட்ட பேசவும் செய்வாங்க. அப்போ பேசுகிறப்ப எல்லாம் சொல்லுவாங்க, மேம் இந்த நம்பர் நான் பார்த்தேன், இந்த நம்பர் பார்த்தேன், இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அது அப்படியே அந்த ஈர்ப்பு அந்த மாதிரி இருக்க அந்த வைப்ரேஷன்லாம் என்கிட்ட வருவாங்க. நான் பார்க்குறேன்னா அந்த நம்பர் அவங்க பார்க்குறேன்னா அந்த கனெக்ஷன் எங்கள் 2 பேருக்கும் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு சூப்பரான கான்செப்ட். நமக்கு எதுவுமே எனக்கு என்ன பண்ணணும்னே தெரில அப்படின்ற பட்சத்தில் இந்த நம்பர்ஸ் அழகாக நமக்கு வழிகாட்டுதலா எடுத்துகிட்டு போகும். ஸோ அதெல்லாம் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் நீங்கள் பார்க்கறதுக்கு உண்டான மீனிங்கும் ஒவ்வொன்றா நிறைய மீனிங் இருக்கும். மைட் பி உங்களுக்கு அந்த டைமில் அதுக்கு அந்த புரிதல் இல்லாமல் இருக்கலாம். பட் ஃப்யூச்சரில் புரிஞ்சுக்குவீங்க கண்டிப்பாக. இல்லைன்னா யாருமே ஏனோ தானோன்னு இந்த நம்பர்லாம் பார்க்கவே முடியாது. நீங்கள் எவ்வளோ தேடி பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் நினைக்கிற நம்பர் கிடைக்காது. 111 நான் பார்த்தே ஆகணும்னு எவ்வளோ தேடினீங்கன்னாலும் ஒரு வாரம் ஆனாலும் கிடைக்காது. இல்லை நீங்கள் எதேச்சையாக நீங்கள் வேறு ஏதாவது ஒரு வேலையில் மும்முரமாக இருக்கப்போ ஏஞ்சல்ஸோட கனெக்ஷன் அந்த இடத்துல இருக்குன்னா தானாக நீங்களே பதட்டப்படுற அளவுக்கு அத்தனை தடவை காட்டும். திருமண பக்கம்லாம் இந்த ஊரில் 111 தவிர வேறு நம்பரே இல்லையா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த நம்பர் சுற்றி காட்டும். ஸோ இது ஒரு ரொம்ப அருமையான விஷயம். கண்டிப்பாக இது யூஸ் பண்ணி பாருங்க நம்பர்ஸ் எல்லாம். அப்புறம் வரக்கூடிய டேட் February 5ஆம் தேதி ரேக்கியோட லெவல் 1 கிளாஸ் இருக்கு. ஸோ இந்த லெவல் 1 கிளாஸ்லயும் நம்மளோட ஆஃபரோட தான் இருக்கு. என்ன காரணம், லாஸ்ட் டைம் நிறைய பேர் மிஸ் ஆயிட்டாங்க, டேட் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டு. ஸோ அவங்க எல்லாம் இந்த குரூப்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்கன்ட்டு இல்லை, நீங்கள் கற்றுக்கோங்க, அவ்வளோதான். அது மிஸ் பண்ணீங்களோ கற்றுட்டீங்களோ அவ்வளோதான், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் கண்டிப்பாக ரேக்கியை கற்றுக்கோங்க, உங்களோட ஃபேமிலிக்குள்ளே கொண்டுட்டு வாங்க. மேஜிக்குன்ற வார்த்தையை மீனிங் ஃபுல்லாக உங்களோட வீட்டுக்குள்ளேயே நீங்கள் சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு லைஃப்பில் அந்த எனர்ஜி ஷிஃப்ட்டை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். டேட் February 5 ரேக்கி லெவல் 1. நம்ம அங்கே மீட் பண்ணுவோம், அங்கே எனர்ஜி சென்ஸ் பண்ணுவீங்க, அங்கே மாற்றத்தை அங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே,
இப்போது இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்னென்னு பார்க்கலாம். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இந்த 3 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை ஸ்ட்ராங்காக நினச்சிக்கோங்க. அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜாகவும் வைக்கலாம். உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ், உங்களோட இஷ்ட தெய்வம், உங்களோட குல தெய்வம், உங்களை யார் இந்த உலகத்தில் வழிகாட்டிட்டு போகிறாங்களோ அந்த எனர்ஜியோட கனெக்ஷனில் உங்களுக்கு இந்த மெசேஜ் வரும். இப்போ நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 1 நினச்சவங்க உங்களுக்கு சின்ன சின்ன உடல் தொந்தரவுகள் இருந்திருக்கலாம். அதெல்லாம் மீண்டு வந்துடுவீங்க. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன உடல் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, அதாவது ஒரு இருமல் வருதுன்னா நீங்கள் ரொம்ப அதிகமாக அதை யோசிச்சிருவீங்க. அச்சச்சோ போச்சு எனக்கு இருமல் வந்துருச்சு, அது ரொம்ப பெருசாக இருக்குன்ற அளவுக்கு கொஞ்சம் ஓவர் திங்கிங் மைண்ட் கொடுக்கும். இது ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு உடலில் வருது, ப்ராப்ளம் இருக்குன்னா அது நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட காமிக்கிறீங்கன்னா ரொம்ப சீக்கிரத்தில், அதாவது ரொம்ப சீக்கிரம்னா மினிமம் 3 நாளில், மேக்ஸிமம் ப்ராப்ளமாக இருந்துச்சு அப்படின்னா 33 நாளில், இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு என்ன விதமான உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைச்சிரும். அதனால நீங்கள் எந்த பயம், எந்த பதட்டம் உங்களோட ஹெல்த் சம்மந்தப்பட்டது நீங்கள் வைக்கவே வேண்டாம். நீங்கள் சில இடத்துக்கு போகணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த நீங்கள் நினச்ச இடத்த போகிறதுக்கு உண்டான டைம் உங்களால் அலாட் பண்ண முடியல, அதுக்குண்டான அமைப்பு உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதே மாதிரி நீங்க எதிர்பார்த்த ஒரு கோயில்களுக்கு போகணும்னு நினைச்சீங்க, ரொம்ப தொலைதூர பயணம் பண்ணி போகக்கூடிய கோயில்களுக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்குண்டான சான்சஸ்லாம் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு சேர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அந்த டிராவல் பிளானிங்லாம் ரொம்ப பெட்டரா பண்ண முடியும். சில நேரங்களில் நீங்க கொஞ்சம் சோர்வாயிடுறீங்க, அதை மட்டும் நகர்த்திடுங்க, உங்களுக்கு எல்லா சான்சஸும் இருக்கு. வீடெல்லாம் அலங்காரப்படுத்துறதுல உங்களை மாதிரி வேற யாருமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு இருக்கிற இடம் அப்படியே பயங்கர நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணுன்றது உங்களோட மனசுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும். ஸோ அது நீங்கள் சில நாள் பண்ணாமல் இருக்கிறதே உங்களுக்கு ஒரு மாதிரி டவுன் ஃபீலை கொடுத்துரும். அச்சோ இதெல்லாம் ரொம்ப அழுக்காயிடுச்சு, இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கும். அதெல்லாம் இந்த வாரம் நீங்கள் பண்ணிட்டீங்க, உங்கள் வீட்டை அழகாக பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட மனசும் சேர்ந்து அது கூட அழகாயிடும். ஸோ அதை மட்டும் பண்ணுங்க, அது போதும். அதே மாதிரி உங்களுக்கு உங்களோட பார்ட்னர், உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம், உங்களோட லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், அவங்களோட சப்போர்ட் இந்த வாரம் நல்லா இருக்குது. உங்களை ரொம்ப அழகாக வழிநடத்தி எடுத்துகிட்டு போவாங்க. நீங்கள் சில நேரத்தில் ஒரு ஹெல்ப் கேட்கறதுக்கு தயங்குவீங்க. அது ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளாக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அந்த ஹெல்ப் கேட்கறதுக்கு தயங்காமல் நீங்கள் கேளுங்க. உங்களுக்காக கண்டிப்பாக அந்த ஹெல்ப்பை பண்ணுவாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் அவங்களுக்காக ரொம்ப நிறைய விஷயங்கள் அவங்களோட லைஃப்பில் பண்ணியிருந்திருக்கீங்க. அதனால அவங்களுக்கு முடியல அப்படின்னா கூட இல்லைன்னு சொல்றதுக்கு மனசு அவங்களுக்கு வராது. அதனால எப்படியாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல அந்த ஹெல்ப் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு நீங்க யாரை எதிர்பார்த்து கேட்குறீங்களோ அவங்களோட மனசு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ஒருத்தவங்களோட மனசு எப்படியாவது பண்ணி கொடுத்தணும்னு நினைக்கிறப்பவே ஏதாவது ஒரு விதத்துல தேடி பிடிச்சி அவங்களால முடியலன்னா கூட வேறவங்க மூலியமா வச்சு உங்களுக்கு அந்த சப்போர்ட் பண்ணிடுவாங்க. இப்போ நீங்க யார்ட்டையாவது எதுக்காக ரெக்கமெண்டேஷன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா கூட அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் உங்களுக்கு சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். உங்களுக்காக நிறைய பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு சில டவுட்ஸ் எல்லாம் வச்சுட்டே இருப்பீங்க. இது நம்ம கேட்கலாமா வேணாமா, கேட்கலாமா வேணாமா, செய்யலாமா வேண்டாமான்ட்டு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப உறுத்தலாக இருந்துகிட்டே இருந்ததுன்னா
ஒன்று நீங்கள் மலை மேலே இருக்க கோயில்களுக்கு போய் ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணிங்கனாலும் சரி, பூஜைகள் பண்ணிங்கனாலும் சரி, அந்த மலை கோயில்களுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் உங்களோட லைஃப்பில் ஏற்படும். இல்லை அந்த ஊருக்கே போய் ஏதாவது ஒரு நாள் ஸ்டே பண்ணி நீங்கள் மலைகளில் இருக்க கோயில்களுக்கு போனாலும் ஓகே. இல்லை மலை வந்து சுற்றி வர்ற மாதிரி பரிக்கிரமா சொல்லுவோம்ல, திருவண்ணாமலையில் கூட நம்ம பௌர்ணமி அன்னைக்கு சுற்றி வரோம்ல, அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணிங்கனாலும் உங்ககிட்ட வந்து இருக்க அந்த சந்தேகங்கள்லாம் தீரும். அதுக்குண்டான தெளிவான முடிவுகளும் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இது நீங்கள் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நிறைய சேஞ்சஸ் இருக்கும். இது பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் ஏர்லி மார்னிங் டைமில் பண்ணி பாருங்கள். அதுலேயும் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். உங்களுக்கு வந்து இப்போ புது ஃப்ரெண்ட்ஷிப் அட்ராக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த புது ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து நீங்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் போகிறது உங்களுக்கு வந்து ரொம்ப மனசு ரீதியாக நல்ல விஷயங்களை கொடுக்கும். அவங்களும் வந்து உங்ககிட்ட வந்து பேசுகிறவங்களும் எந்த எதிர்பார்ப்புகளுமே இல்லாமல் உங்கள் கூட பேசுகிறதுக்கு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி கனெக்ஷன்ஸை வந்து நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா அதில் ரொம்ப நல்ல பாண்டிங் இருக்கும். உங்களோட காலில் வந்து முடிஞ்ச அளவுக்கு லெஃப்ட் லெக்கில் ஒரு சின்ன ஒரு கருப்பு கயிறாக இருந்தாலும் சரி, இல்லை கருப்பு கலரில் இப்போ கிறிஸ்டல்ஸ்லேயே வந்து நிறைய பீட்ஸோட வருதுல்ல, அதுவாக இருந்தாலும் சரி, அது ஒரு கருப்பு கயிறே வச்சுக்கோங்களேன். அந்த கருப்பு கயிறு வந்து ஒரு திருஷ்டிக்காக உங்களோட லெஃப்ட் லெக்கில் நீங்கள் கட்டிட்டு போயிட்டு, நீங்கள் எங்கேயாவது முக்கியமான வேலைகளுக்கு போகிறப்ப கட்டிட்டு போயிட்டு அதை திருப்பி வந்து கட் பண்ணி நீங்கள் டஸ்ட்பினில் போட்டுருங்க. என்ன காரணம்னா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் நிறைய இடத்துல வந்து உங்களை மீறி நீங்கள் ரொம்ப பெட்டராக சூப்பராக பண்ணுவீங்க. ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து சில நேரங்களில் திருஷ்டியாக படுது. அது வந்து திருப்பி நீங்கள் ஒரு நாள் போய் நல்ல சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வரீங்க அப்படின்னா, நல்லா வந்து நீங்கள் சூப்பராக சமைக்கிறீங்க, இல்லை வெளியே போய் ஆஃபீஸில் பயங்கரமான ஐடியாஸ்லாம் கொடுத்துட்டு வரீங்க, ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டு வரீங்க அப்படின்னா அது வந்து சின்ன சின்ன திருஷ்டிகள் வந்து படுது. அப்போ வந்து திருப்பி நீங்கள் ரொம்ப ட்ரைன் ஆயிடுறீங்க, ஆரா டவுன் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து ஒரு நாளில் என்ன பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறீங்களோ அடுத்தடுத்த நாளையும் வந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த நாளை விட பெட்டராக இருக்கணுன்றதுக்காக இந்த கருப்பு கயிறு கட்டிட்டு போயிட்டு வந்துட்டு கட் பண்ணி போட்டுருங்க. ஸோ ரொம்ப முக்கியமான டேஸ்லாம் இது வந்து பண்ணுங்க. இது வந்து உங்களோட எனர்ஜியை ட்ரெயின் ஆக்காமல் ரொம்ப ஆக்டிவாக ரெஃப்ரெஷிங்காக இருப்பீங்க. இதுதான் நம்பர் 1 நிமிஷங்களுக்கு உண்டான மெசேஜ். ஓகே, நம்பர் 2 நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 2 நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 2 நினச்சவங்க இந்த வாரம் வந்து பயங்கர பிஸியாக இருப்பீங்க. உங்களோட ஒர்க் எல்லாம் வந்து பயங்கர நீங்கள் என்ன பிளான் பண்ணீங்களோ அதுபடி போயிட்டுருப்பீங்க. உங்களோட வேலை செய்கிறதே ஒரு அழகு. உங்களோட ஒர்க் பண்ணுற ஸ்டைலே வந்து ஒரு பியூட்டி. அடுத்தவங்களுக்கு வந்து அப்படி தான் ஃபீல் பண்ணுவாங்க. அவன் சூப்பராக வேலை செய்வான், அவன் சூப்பராக செம்மையாக வேலை செய்வான், அந்த வேலையை வந்து இவங்க கிட்ட கொடுங்க, இவங்க தான் இதுக்கு கரெக்டான ஆள் அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட வந்து ஒவ்வொரு வேலையும் கொடுப்பாங்க. நீங்கள் கொடுக்குற வேலையை வந்து இப்போ வந்து ஒரு டைம் பீரியட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, இந்த 2 மணிக்குள்ளே அந்த வேலையை நீ முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னா பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து அந்த டைம் லிமிட்டை வந்து கிராஸ் பண்ணவே மாட்டீங்க. இந்த வாரம் அவ்வளோ ஒரு பஞ்சுவலாக இருப்பீங்க. உங்களோட ஒவ்வொரு வேலைகளையும் ஒரு தெளிவும் இருக்கும், ஆன் டைம் சப்மிட் பண்ணுறதும் இருக்கும். இது ஆஃபீஸ்லையாக இருந்தாலும் சரி, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, வீட்லையாக இருந்தாலும் சரி, இல்லை யாரையாவது வந்து ஒருத்தங்களை மீட் பண்ண போகிறீங்க, நான் இத்தனை மணிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த அத்தனை மணிக்கு கரெக்டாக டான்னு போய் நிற்பீங்க. ஸோ உங்கள்
உங்களை பார்த்து உங்களோட வீட்டில் இருக்கவங்க உங்களை சுற்றி இருக்கவங்க வந்து நிறைய விஷயம் அந்த பஞ்சுவலாக இருக்கிறது எப்படின்றத வந்து கற்றுக்குவாங்க. அதுக்கு வந்து ரோல் மாடலாக இருப்பீங்க. நீங்கள் வந்து நினைக்கலாம் இத்தனை நாள் நம்ம அந்த மாதிரிலாம் இல்லையே, நான் அந்த மாதிரிலாம் நேரத்துக்கு போகவே மாட்டேனே, நான் சொன்னதுலேருந்து 1/4 மணி நேரம் லேட்டாக தானே போவேன் அப்படின்னு நீங்கள் இருந்திருக்கலாம். பட் இந்த வாரம் இந்த விஷயத்துல பர்ஃபெக்டான அலைன்மெண்ட்ல இருக்கீங்க. தேர்ட் ஐ சக்ரா சூப்பரா இருக்கு. ஆன் டைம் ப்ராசஸ் தான் இருக்கும் உங்களோட ஒண்ணுமே. நீங்க வந்து ஏதாவது வாக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த வாக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணுவீங்க. அந்த வாக்கு தவற மாட்டீங்க. யாருக்காவது ப்ராமிஸ் பண்றீங்கன்னா அந்த ப்ராமிஸை பண்ணி கொடுத்துடணுன்ற மாதிரி பயங்கர ஒரு ஆக்டிவா இருப்பீங்க. அதே மாதிரி பண்ணியும் கொடுப்பீங்க. நீங்க யாருக்காவது வந்து ஒரு வேலை வாங்கி கொடுக்குறேன், இந்த இடத்துக்கு வந்து நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்கன்னா அதெல்லாம் அப்படியே பண்ணுவீங்க. ஸோ அதனால உங்கள் கூட இருக்கவங்களுக்கு பயங்கர நம்பிக்கை வரும் உங்கள் மேலேயும் சரி, இவங்க சொன்னால் கண்டிப்பாக நமக்கு செஞ்சுருவாங்க, இவங்க நமக்கு ப்ராமிஸ் பண்ணால் கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்படின்னு அந்த பயங்கர நம்பிக்கையை உருவாக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்க போகிறீங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த டைம் பீரியடில் ஒரு வேலை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆஃபீஸ்லேயே இருந்தாலும் சரி, இல்லை வீட்லேயே வந்து சிலர் வந்து செப்பல் போட்டு கூட இருப்பாங்கல்ல, வீட்லேயோ இல்லை ஆஃபீஸ்லேயோ சில முக்கியமான வேலைகள் செய்கிறீங்கன்னா அந்த டைம் பீரியடில் கொஞ்ச நேரத்துக்கு செப்பல் இல்லாமல் ஷூஸ் இல்லாமல் சில வேலைகளை செய்யுங்க. ஒரு முக்கியமான சைன் போடுறதா இருந்தால் கொஞ்சம் ஷூஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டு பண்ணுங்கள், செருப்பு கழட்டிட்டு பண்ணுங்கள். ஸோ அந்த டைமில் செருப்பு போடாமல் பண்ணுங்கள், அது உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். அதே மாதிரி செருப்பு ஷூஸ் இல்லாமல் உங்களோட வெறும் பாதத்தில் கொஞ்சம் புற்களில் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருந்துதுன்னா நடந்துட்டு வாங்க. ரொம்ப கிரவுண்டடாக இருப்பீங்க. ஏன்னா உங்களோட மைண்டு வந்து நிறைய மல்டிபிள் தாட்ஸை கொடுக்கும். ஸோ அது வந்து அந்த டைமில் வந்து ரொம்ப ஹைப் ஆவீங்க. அதனால வந்து அந்த கிரவுண்டடாக இருந்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து உங்களோட திறமையை விட பெட்டரான திறமையை உங்களால் வெளிப்படுத்த முடியும். ஸோ அதனால பொருட்களில் வந்து செருப்பு இல்லாமல் நடக்கிறது இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே வந்து ஃபேவரபுளாக இருக்கும். சப்போஸ் அதுக்கு உண்டான சான்சஸ் கிடைக்கல அப்படின்னா, ஏன்னா எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு பொருட்களில் போய் நடக்கிறதுக்கு இருக்காதுல்ல, இந்த கிராஸில் நடக்கிறது சொல்கிறேன். ஸோ சப்போஸ் அந்த கிராஸில் நடக்கிறதுக்கான சான்சஸ் அமையாதவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களோட வீட்லேயே வந்து ஒரு பக்கெட்டில் சால்ட்டு கொஞ்சோண்டு போட்டு அதில் வார்ம் வாட்டர் வெதுவெதுப்பான தண்ணி ஃபில் பண்ணி உங்களோட கால்களை கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் அதில் வச்சுருங்க. ஸோ இது எல்லாமே உங்களை கிரவுண்டட் ஆக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து நிறைய விஷயத்த வந்து டீம் பிளானிங்லாம் பண்ணுவீங்க, டீமாக சேர்ந்து ஒர்க் பண்ணுவீங்க. உங்களோட ஃபேமிலியாக இருக்கீங்க அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவெடுப்பீங்க. அந்த முடிவுக்கு வந்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணுவாங்க. இது வரைக்கும் நான் வரல, இது முடியாது, என்னால் செய்ய முடியாதுன்னு சொன்னவங்க கூட இந்த பிளானிங்குள்ளே வந்து ஜாயின் ஆகிக்குவாங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து பண்ணுறப்ப நீங்கள் எதை வேணாலும் சாதிக்கலான்ற ஒரு தைரியம் தன்னம்பிக்கை இந்த வாரம்லாம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக ஏற்படும். உங்களுக்கு வந்து பிளானட்ஸ் பேஸ்டாக எனக்கு இந்த கிரகம் சரியில்லாமல் இருக்குது அதனால எப்படி இருக்குமோ தெரிலன்னு நினைக்காதீங்க. உங்களோட வைப்ரேஷன் உங்களோட சக்ரா சூப்பராக இருக்குது. அதனால நீங்கள் உங்களோட வேலைகளை நோக்கி கான்ஃபிடென்ட்டாக ஸ்டெப் எடுத்து வைங்க. கண்டிப்பாக எல்லா கிரகங்களும் சேர்ந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வரும். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கு. அதே மாதிரி நீங்க ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணணும்னா, நீங்க மெடிடேஷன், நீங்க கிரவுண்டட் ஆகணும். எல்லா விஷயமுமே வந்து ஃபேவரபுளா இருக்கு. நீங்க பண்ணக்கூடிய ஒரே விஷயம் மெடிடேட் பண்ணணும். மெடிடேட் பண்ண தெரியலை அப்படின்னா ஏதாவது ஒரு சாமி பாட்டு போட்டுக்கோங்க, ஏதாவது மைல்டான மியூசிக் போட்டுக்கோங்க, டிவைன்லி கனெக்டடான மியூசிக் போட்டுக்கோங்க. அந்த இடத்துல கண்ணை மூடிட்டு உட்காந்து அந்த பாட்டை மட்டுமே கேட்டுட்டு இருங்க. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய மெடிடேஷன் தான். வேற எந்த ஃபோக்கஸ் எதுலேயும் போகாமல் இது பண்ணுங்க. நீங்கள் மெடிடேட் பண்ண தான் உங்களோட தாட்ஸ் அண்ட் ஐடியாஸ் ரொம்ப பெரிய விஷயத்தை வந்து ஏற்படும். ஸோ நீங்கள் வந்து இதை பண்ணி தான் பாருங்களேன். இதை ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு 18 டேஸ்க்கு கண்டினியூஸாக பண்ணுங்கள். உங்களுக்குள்ளேயே வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு தேடல், எந்த ஒரு வேண்டுதலுமே வந்து நீங்கள் வெளியே தேடணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்குள்ளேயே வந்து எல்லாம் உருவாகிறத உங்களால் புரிஞ்சுக்குவீங்க. நிறைய ஐடியாஸ் கிரியேட் ஆகும். நிறைய ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்த வந்து நீங்கள் பேசுவீங்க. நானா இப்படி பேசுகிறேன் அப்படின்ற அளவுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் உங்ககிட்ட இருந்து உருவாகும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் மெடிடேஷன்ற வார்த்தையை கொஞ்சம் உங்களோட லைஃப்குள்ளே கொண்டுட்டு வாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஓகே, இதுதான் நம்ம 2 நிமிஷங்களுக்கு உண்டான மெசேஜ். ஓகே, நம்பர் 3 நிமிஷங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம்.
நம்பர் 3 நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் 8888 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். இதோட மீனிங் இன்ட்ரோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு அதோட மீனிங் புரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா டைப் பண்ணுங்கள். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நீங்கள் வந்து இந்த வாரம் உங்களோட ஏஞ்சல்ஸை மீட் பண்ண போகிறீங்க. சூப்பரான மெசேஜ் உங்களுக்கு. ஏஞ்சல்ஸை மீட் பண்ணுறதுனா என்னன்னா, ஏஞ்சல்ஸ்ட்ட நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அது யாராவது ஒரு மூலியமா ஏஞ்சல்ஸ்ட்ட வேண்டுறீங்கன்னா என்ன, உங்களோட குலதெய்வத்தை வேண்டுறீங்க, உங்களோட இஷ்ட தெய்வத்தை வேண்டுறீங்க, ஏதாவது வந்து ஒரு வேண்டுதல் வந்து வச்சுருக்கீங்க, இது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த வேண்டுதலோட ஆன்சர்ஸு உங்களுக்கு முன்னாடி அப்படியே வந்து நிற்கும். அது வந்து வேற யார் மூலியமாக வந்து நிற்கும். அவங்க வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணுவாங்க. இது வந்து இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நான் வெளிநாட்டில் போய் இந்த படிப்பு படிக்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் நினச்சிருக்கீங்க. அது வந்து உங்களோட ஒரு வேண்டுதலாக இருக்குது, ஆசையாக இருக்குது, இது பண்ணணும்னு நினைக்கிறப்ப நீங்களே வந்து எதிர்பார்க்காத நேரத்தில் யாராவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸோ இந்த மாதிரி இந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் எல்லாம் இதோட டியூரேஷன் இது வந்து போகிறதுக்கு உண்டான வழிமுறைகள் இதை போகிறதுக்குன்னா இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நீங்களே எதிர்பார்க்காம உங்களோட மனசில் நினச்ச விஷயங்கள் அதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லை நீங்கள் வந்து நீங்கள் நினச்ச விஷயங்களை வந்து நீங்கள் உங்களோட ஃபோனில் வந்து ஏதாவது ஒரு லிங்க் மூலியமாக பார்க்கலாம். இல்லை வந்து நீங்கள் வெளியே போகிறப்ப அங்கே யாராவது வந்து இதை பற்றி பேசலாம். அதில் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ நீங்கள் என்ன விஷயத்த நினைக்கிறீங்களோ இது வந்து நீங்கள் இப்படியே நான் படிப்புன்றது ஃபார் எக்ஸாம்பிளாக சொன்னேன். இது வந்து நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கலாம், நீங்கள் ஒரு ஷேரில் போய் ட்ரேடிங் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ நீங்கள் என்ன ஒரு ஆசைப்பட்டிருந்தீங்களோ அதுக்குண்டான அமைப்பு, அதுக்குண்டான ஆன்சர் சில மனிதர்கள் ரூபத்தில் உங்களுக்கு வரும். இதுதான் வந்து ஏஞ்சல்ஸ் யார் மூலயமா உங்ககிட்ட வந்து கொடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து நம்பர்ஸோட கனெக்ஷன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால நம்பர்ஸோட மீனிங்காக நீங்கள் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கலாம். ஏஞ்சல்ஸ் வந்து நீங்கள் ஏதாவது கேட்குறப்ப அந்த நம்பர் மூலிமா உங்களை அப்படியே கைட் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. அந்த புரிதல்லாம் உங்களுக்கு இப்போ ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ அதெல்லாம் அந்த கைடன்ஸை எடுத்து நீங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு போகிறப்பவே லைஃப்பில் வந்து சூப்பரான ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. இந்த வாரம் வந்து மைண்ட் லைட்டாக இருக்கும், நல்லா ஹாப்பியாக இருக்கும், ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க. உங்களுக்கு வந்து என்ன அப்படியே எப்படி சொல்றது, ஒரு பயங்கர அழகான ஒரு சூப்பரான ஒரு கார்டன் இருக்கு. அந்த கார்டன்ல நிறைய பட்டர்ஃப்ளைஸ், நிறைய கலர்ஃபுல்லான ஒரு பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துல நீங்க மட்டும் ஜாலியா படுத்துட்டு அதை என்ஜாய் பண்ணா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல்ல வந்து இந்த வாரம் இருப்பீங்க. ரொம்ப ரிலாக்ஸ்டா எடுத்துட்டு போவீங்க, ரொம்ப பதட்டப்பட்டுக்க மாட்டீங்க, ஒரு விஷயத்த வந்து தெளிவா கன்வே பண்ணுவீங்க. உங்களோட த்ரோட் சக்ரா ரொம்ப அருமையா இருக்கு. ஸோ நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து அடுத்தவங்களுக்கு வந்து ரொம்ப இதமா இருக்கும். யாரையும் வந்து யாராவது ஒரு தப்பே பண்ணியிருக்காங்க, அவங்கள திட்டணும் அப்படின்னா கூட உங்களோட எக்ஸ்பிளனேஷன் வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். அதாவது நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்கள கில்ட்டியாக ஃபீல் பண்ண வச்சிருவீங்க. ஆனால் உங்கள் மேலே வந்து கோவப்பட வைக்க மாட்டீங்க. நீங்கள் சொல்கிற வார்த்தை விதங்கள்லாம் வந்து அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு இன்டர்வியூ போடுறீங்கன்னா அங்கே வந்து உங்களோட பேச்சு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் ஒரு சபையில் பேச போகிறீங்க அப்படின்னா உங்களோட பேச்சு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஒரு மீடியாவில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பரான டைம் பீரியடாக இது வந்து இருக்குது. உங்களோட சக்ராஸோட அலைன்மெண்ட் வந்து இந்த வாரம் ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு வந்து சில நேரங்களில் வந்து எங்கேயாவது வந்து ஒரு பெரிய லாங் ட்ரிப் போகலாமா, ரொம்ப தூரமாக நம்ம இங்கே போயிட்டு வரலாமா, எனக்கு ஒரு பெரிய சேஞ்ச் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் நினைப்பீங்க. நீங்கள் நினைக்கிறதுக்கு உண்டான விஷயமும் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் வரதான் போகுது. ஸோ நீங்கள் எதுவுமே வந்து யூனிவர்ஸ்ட்டை ஜஸ்ட்
கேளுங்க, அவ்வளோதான். கேட்கறது ஒன்று தான் உங்கள் வேலை, பண்ணுறது யூனிவர்ஸோட வேலையாக இருக்கும். ஏன்னா நீங்கள் என்ன உள் மனசில் ஆசைப்படுறீங்களோ அதுக்குண்டான எஃபர்ட்ஸ் எல்லாம் அப்படியே பயங்கரமாக உங்களோட மைண்ட் ஒர்க்கு பயங்கரமாக வேலை செய்யும். ஸோ நம்ம எப்போவுமே நம்மளோட தாட்ஸ் அண்ட் ஐடியா ஸ்ட்ராங் ஆச்சு அப்படின்னா நம்ம தேவையான விஷயங்களோட ஈர்ப்பெல்லாம் ரொம்ப அதிகமாக நல்லா இருக்கும். அதனால உங்களுக்கு இந்த வாரம் இதெல்லாம் ரொம்ப பெட்டராக இருக்குது. அப்போ நீங்கள் வைக்கிற இன்டென்ஷன் சரி, நீங்கள் வைக்கிற ஆசைகள் சரி, நீங்கள் உங்களோட கடவுள்கிட்ட என்ன கேட்குறீங்களோ சரி, இதெல்லாம் தெளிவாக முடிவு பண்ணி இந்த வாரம் வச்சுக்கோங்க. கேட்குற விஷயங்கள்லாம் அப்படியே ஒன் பை ஒன்னாக வர ஆரம்பிக்கும். அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் எந்த லிமிட்டேஷன்ஸும் வைக்க வேண்டாம். நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக உட்காந்து கேளுங்க, கிடைக்கும். அதுக்குண்டான எனர்ஜிக்குள்ளே தான் நீங்கள் இருக்கீங்க. ஏன்னா ஏஞ்சல்ஸே உங்களை மீட் பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? லைஃபே அவ்வளோதான், பயங்கர அழகாக ஸ்மூத்தாக போக ஆரம்பிச்சிடும். இந்த ஒரு விஷயத்துக்காக தான் ஒவ்வொருத்தவங்களோட லைஃப்லையும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்கள அறியாம. ஸோ அந்த விஷயம் உங்களோட லைஃப்ல இப்போ இருக்கு. உங்களுக்கே தெரிவிச்சா ஏஞ்சல் மாதிரி இவங்க நமக்கு இது பண்ணிட்டாங்க, நம்ம ஏஞ்சல்ஸ் தான் நம்மளை காப்பாத்திருக்கு, இந்த இடத்துல ஏஞ்சல்ஸ் தான் நம்ம கூட இருந்து இதை வழிகாட்டியிருக்கு அப்படின்னு உங்களுக்கு அந்த புரிதல் இந்த வாரம் நிறைய விஷயத்துல ஏற்பட ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு தெரியும் ஏஞ்சல்ஸ் உங்களை மீட் பண்ண வந்துதான் இருக்காங்க அப்படின்ட்டு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான மெசேஜா இருக்கு உங்களுக்கு இந்த வாரம். ஓகே, உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, யாருக்கெல்லாம் இந்த மெசேஜஸ் தேவைப்படும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீக் ஏஞ்சல் ரீடிங்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.